வணக்கம். திரையரங்கம் மிஸ் யூ. சித்தார்த் கதாநாயகனாக நடித்து தற்போது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் என். ராஜசேகர். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் எந்த அளவுக்கு பார்த்து ரசிப்பார்களோ அதை மனதில் வைத்து இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சித்தார்த் நடிக்கிறாரு அப்படின்னு வரும்போதே ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக கதை இருக்கும் அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். எனக்கெல்லாம் கூட அந்த எதிர்பார்ப்பு உண்டு. சித்தார்த் நடிக்கிறாரு அப்படின்னாலே நிச்சயமாக ஒரு மாறுபட்ட ஏதோ ஒரு கதைக்கரு கட்டாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அது எப்போவுமே என் மனசில் இருக்கும். அந்த எதிர்பார்ப்போடு தான் முதல் நாளே, திரைக்கு வந்த முதல் நாளே இந்த திரைப்படத்தை திரையரங்கில் மக்களுடன் அமர்ந்து நான் பார்த்தேன். படம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே சித்தார்த்தனுடைய வீட்டுக்கு சித்தார்த் இருக்க மாட்டார். சித்தார்த்தனுடைய அப்பா அம்மா 2 பேரும் வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஒரு கும்பல், ஒரு அரசியல்வாதியால் ஏவப்பட்ட ஒரு கும்பல் இருக்குல்ல, ஒரு வன்முறையில் இறங்கக்கூடிய ஒரு கும்பல் மிரட்டிட்டு போவாங்க வீட்டில். இது ஆரம்பம். அதுக்கு பிறகு காரில் பயணம் செய்து சித்தார்த் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடக்கும். அந்த விபத்து நடந்த பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் அவர் கோமா ஸ்டேஜ் அப்படின்ற பேட்டர்னில் போய் ஞாபக சக்தியெல்லாம் இழந்துருவார். அந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எந்த சம்பவமே அவர் ஞாபகத்தில் இருக்காது. அதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்கு டக்குன்னு பாசிங்கில் கொண்டு போயிடுறாங்க அப்படிங்களேன். மருத்துவமனைனா அது ட்ரீட்மெண்ட் அப்புறம் அந்த மாதிரி மேட்டர்லாம் போகல. அந்த டாக்டர்கிட்ட போய் அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் இது பண்ணுறாரு, பழைய ஞாபகம்லாம் இல்லைன்றது தெரியுது. 2 வருஷம் கழித்து அவர் குணமாகிறாரு, நார்மலாக வர்றாரு. ஒரு ரயில்வே நிலையத்தில் போய் அப்படின்னு வரும்போது அங்கே எதேச்சா அவர் வாசு அப்படின்றது சித்தார்த்தினுடைய கேரக்டர், அங்கே பாபி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை அங்கே சந்திக்கிறார். பாபின்றது கருணாகரன். ஆக்சுவலாக அவருடைய மேட்டர் என்னென்னா, அவர் ஒரு காதலில் தோல்வி அடைஞ்சு அவருடைய காதலி அவருக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுச்சு. அந்த காதலில் தோல்வி அடைஞ்சவர் இந்த ரயில்வே நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் பெஞ்சு அதில் அமர்ந்து தான் இவங்க 2 பேரும் காதலியோட ஒரு காலத்தில் அவர் பேசிக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த காதலி இல்லை, காதலி இவர் விட்டு போயாச்சு. இருந்தால் கூட அந்த காதலில் தோல்வியடைந்து அவர் இன்னும் அந்த காதலியினுடைய ஞாபகமாகவே இந்த இடத்துல தானே அவளை நம்ம சந்திப்போம், பேசுவோம் அப்படின்ற கவலையில் மூழ்கி போய் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு அப்போ 2 பேர் கடையில் அறிமுகமாகுது. அவர் என்ன விஷயன்றது இந்த விஷயத்தில் அவர் கருணாகரன் சொல்கிறாரு. சொன்ன பிறகு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதை ஏற்கனவே காதலிச்சதுன்னு ரைட்டு, அந்த காதலி உங்களை விட்டு போயாச்சுல, டாட்டா காமிச்சு போயாச்சுல, இனிமேல் அவங்க வரப்போகிறது இல்லை, அதை போட்டு எதுக்கு நினச்சிக்கிட்டே கிடக்குறீங்க, அதை அப்படியே மறந்துடுங்க, விட்டுருங்க, அப்படி ஒரு மேட்டரே நடக்கலைன்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு போங்க, இல்லைன்னா காலம் ஃபுல்லாக இதை நினச்சிட்டே தான் கிடக்கணும். ஒன்ஸ் அதை உங்களை அதை கன்சிடர் பண்ணல, உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயாச்சுல, அதை போட்டு நீங்கள் ஏன் நினச்சிட்டே கிடக்கிறீங்க, அதை அப்படியே மறந்துட வேண்டியதானன்ற மாதிரி சொல்லி அப்படி வரும்போது அப்போ தான் அவருடைய மேட்டரே தெரியும். அவர் என்ன அப்போ நீங்கள் எந்த ட்ரெயினில் போகிறீங்கன்னா, இல்லை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் நான் அப்போ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு. இப்போ நீங்கள் எங்கே போகணும்லாம் கிடையாது, எந்த ட்ரெயினும் எங்கே போகுதோ அதில் போக வேண்டியதான்ற மாதிரி நினச்சி வந்தேன் அப்படின்னு. சரி, இப்போ அடுத்து என்ன அப்படின்போது சொல்லும்போது அப்போ இவர் சொல்லுவார், பெங்களூருக்கு இப்படி பெங்களூருக்கு போய் ட்ரெயின் கார், இல்லை நான் என் காரில் போயிடலாம். நீங்கள் கார்லேயே வந்தீங்கன்னு. இந்த ரயில் நிலையத்தில் உட்காரணுன்றக்காக பெங்களூர்லேருந்து காரில் வந்த ஒரு கேரக்டர் சரின்னு சொல்லி இந்த காரில் பயணம் செஞ்சு 2 பேருமே பெங்களூர் போயிடறாங்க. அது பிறகு காட்சிகள் ஃபுல்லாகவே பெங்களூரில் நுழையும் போதே ஒரு இடத்துல, பெங்களூரில் தான் உங்களுக்கு விஷயம் தெரியுங்களா, தலை துணி அந்த அந்த துணி அணியாததுக்காக கல்லூரி மாணவிகள்லாம் பெரிய அளவில் போராடி அப்படி இப்படின்ற விஷயம்லாம் நடந்துச்சு இல்லையா. அந்த தலையில் துணி அணியக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கட்டாயம் அணிவோம், ஏன் தலை துணி இல்லாமல் நாங்கள் ஏன் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முஸ்லீம் இளம் பெண்கள்லாம் மாணவிகள்லாம் போராடி அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் நடந்துச்சுல. அந்த மாதிரி ஒரு இடத்துல போராட்டம் நடக்கும். நாங்கள் இந்த தலை துணியை அணிவோம் அப்படின்ற பேட்டர்னில் ஒரு போராட்டம் நடந்துகிட்ருக்கோம். இவங்க சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது சித்தார்த்தை பார்ப்பார். அதில் முன்னாடியும் ஒரு இளம் பெண் தலை துணியை அணிந்து கொண்டு அந்த பொண்ணு போராடிக்கிட்டு இருக்கோம், அதை கோஷங்கள் எழுப்பி அப்படின்போது அது மனசுக்குள்ளே அந்த உருவம் பதியும். அதுக்கு பிறகு ஆக்சுவலாக அங்கே போன பிறகு தான் தெரியும், இவங்க அவர் ஃப்ளாட், கருணாகரனுடைய ஃப்ளாட், பாபி கதாபாத்திரத்தோட கருணாகரனுடைய ஃப்ளாட்டில் போய் தங்கி அப்படி இப்படின்னு வரும்போது அதுக்கு பிறகு தான் அவர் தெரியும் அவர் ஒரு காஃபி ஷாப் ஓனர் அப்படின்னு. அதான் இவர் சொல்லுவார், சித்தார்த்த நீங்கள் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காஃபி ஷாப்பினுடைய ஓனரா, நீங்கள் தான் ப்ரொப்ரைட்டரா அப்படின்னு. அந்த காஃபி ஷாப்புக்கு இவங்க போகும்போது அங்கே ஆக்சுவலாக இவர் பார்த்து அந்த பெண் அங்கே அந்த இளம் பெண் அங்கே வருவாள். அதுக்கு பிறகு தான் தெரியும் ஆக்சுவலாக கருணாகரனுடைய அந்த காஃபி ஷாப்பு கூட அவள் தான் ஆடிட்டர்னு சொல்லிட்டு, சுப்புலக்ஷ்மி அப்படின்னு பேர், இந்து பெண் தான். அந்த ஆக்சுவலாக அங்கே அந்த தலை துணி அணிந்து போது முஸ்லீம் அப்படின்ற மாதிரி முஸ்லீம்களுக்காக போராடி இருக்குது, முஸ்லீம் இளம்பெண்களுக்காக.
அவ்வளோதான். அப்படி வரும்போது ஒருத்தர் அறிமுகம். அப்போ இவருக்கு வந்து அந்த முதல் பார்வையிலேயே அந்த பெண்ணினுடைய முகம் வந்து மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருது. அதுக்கு பிறகு அப்பப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போதெல்லாம் இவரே காஃபி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படி கொடுத்து அப்படி இப்படின்னு 2 பேர் அப்படி வரும்போது இவருக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த பெண் மேலே ஒரு காதல். ஒரு ஸ்டேஜில் அந்த காதலை எக்ஸ்பிரஸும் பண்ணிடுறாரு. அந்த பொண்ணு அந்த காதலை ஏற்றுக்கிறல. அதுக்கு பிறகு இது கருணாகரன்ட்ட அப்படி சொல்லும்போது, கருணாகரன் ஒன்று செய்யுங்க, வேணா உங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லி பாருங்கள், ஒருவேளை அப்பா அம்மா வந்து பேசி அப்படின்னு வரும்போது கூட அந்த பொண்ணு சம்மதிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி, சரி ஓகே மறுபடியும் பேக் டு பெவிலியன் மாதிரி மறுபடியும் இவங்க 2 பேருமே வந்து ஆக்சுவலாக சென்னைக்கு வர்றாங்க. சென்னைக்கு வந்தால் சென்னையில் வந்து இவருக்கு நண்பர்கள் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து பாலசரவணன், லொல்லு சபா மாறன் 2 பேரும் இவருடைய நண்பர்கள் ஆக்சுவலாக. இப்போ வந்து இவங்க கூட இப்போ கருணாகரன் சேர்ந்துக்கிறாருல. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சு அப்படின்னு வரும்போது தான் அப்போ தான் விஷயம் தெரியுது. ஃபோட்டோ காமிச்சு இப்போ ஒரு பொண்ணு வந்து பெங்களூரில் நான் பார்த்தேன், இந்த பொண்ணை தான் நான் வந்து இப்போ காதலிக்கிறேன் மனசுக்குள்ளே, நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பண்ணி வச்சு என்னை சம்மதிக்க வைக்கணுன்ற மாதிரி அந்த நடந்த இன்சிடென்ட் இதெல்லாம் போய் சொன்னோடனே இந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க எல்லாருமே. அதாவது அப்பா அம்மா, மாறன், பாலசரவணன் எல்லாருமே. என்ன அப்படின்னா இந்த பொண்ணு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச பொண்ணு சித்தார்த்துக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு மட்டும் இல்லை, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் காமிச்சு அப்படி இல்லாமல் இந்த பொண்ணை வந்து ஆரம்பத்தில் சித்தார்த்து பார்த்தது, இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன மோதல்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தது இப்படின்றதெல்லாம் வச்சு ஆரம்பத்திலேயே ஒரு மோதல் காட்சியெலாம் இருக்கும். இப்படியெல்லாம் ஆகி அது பிறகு படிப்படியாகி 2 பேருமே ஆக்சுவலாக மேரீடு. ஆக்சுவலாக 2 பேருக்கு இடையில் கல்யாணமே நடந்திருக்கு. அந்த 2 வருஷம் ஞாபக சக்தியெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னோம்ல, அதுக்கு முன்னாடி நடந்த மேட்டர்கள் இதெல்லாம். திருமணம் நடந்து 2 பேரும் கணவன் மனைவியாக வந்து அதுக்கடையில் 2 பேருக்கு இடையில் ஈகோ பிரச்சனை அப்படின்ற இதெல்லாம் சில பிரச்சனைகள்லாம் வந்து அப்படிலாம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி மேட்டர்கள்லாம் நடக்கும். அப்படிலாம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதியினுடைய மகன் பண்ணக்கூடிய ஒருத்தனை ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அவன் கூட ஒரு மோதல் உண்டாகி அவனை அடித்து அப்படியே அவனை கொலை செய்துன்னு கூட சொல்லலாம். அடியாள்களை வச்சு அடித்து அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அது பேப்பரில் வந்து அரசியல்வாதியினோட மகன் அப்படின்னோடனே அது வந்து விபத்துன்ற மாதிரி வந்து அதை வந்து ஆக்சுவலாக அந்த விஷயத்தை நேரடியாக பார்த்தது அப்படின்னு பார்த்தா அந்த இவருடைய மனைவியாக இருந்த அந்த சுப்புலட்சுமி கதாபாத்திரம் அது நேரடியாக பார்த்து அந்த பொண்ணு நேரடியாக அப்போ நேரடியாக ஐ விட்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ நேரடியாக அந்த கொலை நடந்துச்சுல, ஒரு அரசியல்வாதியோட பையன் தானே அடிச்சு போட்டிருக்கான். அப்போ அது வந்து நீ வந்து கோர்ட்டு இப்போ வந்து சித்தார்த்துனாலே பொதுவாக அந்த நேர்மையான விஷயங்களுக்காக பாடுபடுறது, நியாயத்திற்காக பாடுபடுவது அப்படின்ற மாதிரி ஆக்சுவல் லைஃப்லேயும் கூட அவர் அப்படி தானே, பொதுவான வாழ்க்கையிலும் கூட ஒரு சமூக போராளி மாதிரி சொல்லலாம். பொதுவான மக்கள் பிரச்சனைகளுக்கு அப்பப்போ வாய்ஸ் கொடுப்பாரு, குரல் கொடுப்பாரு. அது இட் இஸ் த நேச்சர் ஆஃப் சித்தார்த்துடைய படங்களில் கூட பெரும்பாலும் அப்படி அந்த மாதிரி ஒரு 1-2 காட்சிகள் வரும் அப்படிங்க. அப்படி வரும்போது இவர் சொல்கிறா, இது போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நான் இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இல்லை அதுக்கெல்லாம் நான் இதாகாது அப்படி இப்படின்ற வரும்போது 2 பேருக்கு இடையில சின்ன மோதல் அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி அது கிட்டத்தட்ட ஒரு டைவர்ஸ் லெவலில் ஆகி அவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவம். பிரிஞ்சாச்சு. அந்த பிரிஞ்சதெல்லாம் ஆன பிறகு அதுக்கு பிறகு என்னென்னா இப்போ ஒய்ஃபு சம்மதிக்கலை, நேரடியாக பார்த்த விட்னஸ், அதுக்காக அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? ஒரு நடந்த விஷயத்தை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அதனால் சித்தார்த் வந்து நான் தான் நேரில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் இது பண்ணி வச்சு இந்த ஒரு மேட்டர் அந்த ஆரம்ப காட்சியில் வந்து இந்த அரசியல்வாதியை அனுப்பி விட்டு வீட்டில் வந்து மிரட்டின்ற மாதிரி ஒரு மேட்ரு பாருங்கள், இது மேட்ரு. அதுக்கு பிறகு தான் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஆக்சிடென்ட் நடத்துறது கூட அந்த அரசியல்வாதி தான் ஆளுகளை வச்சு அவர் தான் வந்து சித்தார்த்தனுடைய காரில் வரும்போது அந்த விபத்து நடப்பதற்கு காரணமாக, அது எதேச்சா நடந்த விபத்து கிடையாது. அதுவும் ஆக்சுவலாக வந்து விபத்து நடக்க வைத்தது தான். ஆக்சுவலாக அந்த 2 வருடங்கள் அவருக்கு ஞாபக சக்தி இல்லாமல் போனது கூட காரணம் ஒரு வகையில் பார்த்தா அந்த அரசியல்வாதி தான், அரசியல்வாதியால் உண்டானது தான். இதெல்லாம் முன்னாடி நடந்த மேட்டர்கள். இதெல்லாம் இந்த தனித்தனியாக பிச்சுன்னு வேறு டைமில் ஆக்சுவலாக இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படியா, இவருக்கு எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே மனைவியாக இருந்தவளாவ இப்போ இவரும் கருணாகரனும் கிளம்பி பெங்களூர் போவாங்க. பெங்களூர் போய் நேரடியாக அந்த ஃப்ளாட்லேயே போய் நேரடியாக போய் சித்தார்த் போய் மீட் பண்ணி சொல்லுவார், அந்த 2 ஆண்டுகள் ஞாபக சக்தி இல்லாமல் போனது அதுன்னு. அவர் சொல்ல, இல்லை நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுன்றது, அப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒன்றும் தப்பாக இல்லை, தப்பாலாம் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல, எனக்கு உண்மையாகவே பழைய மேட்டர்லாம் எனக்கு ஞாபகத்திலேயே இல்லைன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவளை பொறுத்தல எப்படின்னா இப்போ மறுபடியும் சேர்ந்துன்றது வேண்டாம், ஒன்ஸ் நம்ம பிரிஞ்சு அப்படின்றதுல பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். ஏன்னா மறுபடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வரலாம். ஞாபகத்தில் வரும்போது எப்படி எனக்குன்னு இருக்கக்கூடிய என் குணம், என்னுடைய பிஹேவியர், என்னுடைய நடவடிக்கைகள், அது மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காம அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வீட்டில் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு அமைதி இல்லாமல் அப்படி இப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுல, அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் மறுபடியும் வர வேண்டாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன்
அதனால் வேண்டாம், நம்ம பிரிஞ்சதாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவார். இவரை பொறுத்தவரை எப்படின்னா, கட்டாயம் வேணும் அப்படின்ற மேட்டரில் ரொம்ப தெளிவாக அப்படின்னு. அதுக்கு பிறகு எப்படி இந்த இவருடைய நண்பர்கள் மூலமாக எப்படி பழைய விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்த மேட்டர்கள்லாம் வெளியே சொல்லப்பட்டதோ, அதே மாதிரி அந்த சுப்புலக்ஷ்மியினுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து விஷயத்த சொல்லுவாள். ஒரு விஷயம், நீங்கள் வந்து அந்த விவாகரத்து நடந்துன்ற ஒரு காரணம் வந்து என்னென்னா, இப்போ இதில் போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு அவள் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்ற ஒரு காரணத்தை வச்சு தானே நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக, உண்மையான நடந்த விஷயத்துக்கு ஒரு விட்னஸ் நீ பார்த்துருக்க, அதை சொல்லலான்றதுக்காக நீங்கள் கேட்டும் முடியாதுன்னு சொன்னதுனால தான் நீங்கள் வந்து விவாகரத்துன்ற லெவலுக்கு போனீங்க. அதுக்கு பிறகு நடந்த மேட்டர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வரும்போது, அந்த வீட்டுக்கு வந்த பிறகு, அந்த டைவர்ஸ்லாம் ஆன பிறகு, அதுக்கு பிறகு அவள் வந்து ஒரு வழக்கு இது பண்ணி நீதிமன்றம் வழக்குன்ற மாதிரி ஒரு மேட்டர் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னு தெரியுமா அப்படின்னு. அது ஒரு அருமையான டேர்னிங் படத்தில். ஆக்சுவலாக வந்து அந்த விஷயத்துக்காக நம்ம டைவர்ஸ் நடந்ததுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம கணவன் வந்து நல்லவர் தானே, நேர்மையானவர் தானே, ஒரு கொலையை வந்து ஃபுல்லாக மறைச்சி விபத்துன்னு ஆக்கியிருக்காங்க. அப்போ அதை நம்ம நேரில் பார்த்தோம்னா அதை சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி, நீதிமன்றத்தில் போய் சொல்லி, அது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்டுக்கு அந்த மேட்ரு வரும். அது கிளைமேக்ஸ் லீடுன்னு சொல்லலாம். கோர்ட்டுக்கு வந்து அப்படின்னு வரும்போது, அப்போ நேரடியாக அப்போ வந்து அது எப்படி ஐ விட்னஸ்ன்னு சொல்லி நீங்களும் ஐ விட்னஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அந்த பொண்ணு நான் நேரில் பார்த்தேன். அப்போ அந்த உண்மையான விஷயத்தை சொல்லலாம், நான் இது மாதிரி சொன்னேன், அவங்க அப்போ வந்து பயத்தினால முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து எங்களுக்குள்ள பிரச்சனை வந்து நாங்கள் டைவர்ஸ் ஆகி போய் இந்த காரியம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு நான் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லிவிட்டெல்லாம் சொன்னேன், இல்லாட்டி காவல்துறையில் வந்து நானே நேரடியாக வந்து அதுக்கு பிறகு நானே வந்து நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லி அப்படின்னு வந்து அந்த பையனுடைய அப்பா வந்து ஆளுகளை வச்சு இது பண்ணி எனக்கு விபத்து உண்டாக்கி எனக்கு 2 வருஷம் ஞாபக சக்தி இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு, ட்ரீட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இப்படிலாம் ஆகி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இப்படிலாம் ஆனது. அதனால் ஆக்சுவலாக பார்த்தது என் ஒய்ஃப் தான், நான் வந்து வேறு வழி இல்லாமல் நான் பார்த்தேன்ற மாதிரி சொன்னேன். என் ஒய்ஃப் சொல்லி அந்த விஷயம் தெரியும்னு சொல்லி ஒரு சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. எடுத்ததில் அந்த அதில் பதிவாகிருக்கும். உண்மையாகவே இவங்க அந்த பையனை அடிக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ அந்த உண்மைன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, எல்லா விஷயமே இதாகி போய் ரிவீல் ஆகி அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு அந்த இப்போ பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்தில் வருதானு இல்லை, ஞாபகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்ஸிமம் வந்துருச்சு, நம்ம பெரும்பாலும் அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம 2 பேரும் பழசை மறந்துடுவோம், நம்ம 2 பேரும் மறுபடியும் வாழ்க்கையில் இணைஞ்சி நம்ம வாழ்வோம், எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து சம்மதிச்சிருவா. நான் எனக்கு படம் பார்க்கும்போது நான் வந்து கைதறினேன் ஆக்சுவலாக. அதனால் அந்த சீன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏற்றுக்குருவா, அவள் ஏற்றுக்குருவா. அதுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்து இல்லை அப்படிலாம் ஒரு சுச்சுவேஷன் வரவே வராது ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா ஒரு வகையில் பார்த்தா அந்த மனைவி தான் அதை சொல்லியிருக்கணும், காவல் நிலையத்தில் சொல்லியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி தனக்கே தெரியாமல் இவர் சொல்லி ஒன்றும் அது நடக்கலையே, அவங்களே வந்து நீதிமன்றத்துக்கு போய் இந்த விஷயத்த சொல்லி வழக்கு நடந்து அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ தான் எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனோ அதே மாதிரி தானே நம்முடைய மனைவியும் நமக்கு வந்துருக்கக்கூடிய மனைவியும் அப்படின்போது ஒரு பொருத்தமான ஜோடி தானே. அப்படி வச்சு ஒரு ஹாப்பியான ஃபினிஷிங்கோட அப்படி படத்தை முடிச்சின்னு. ஆக்சுவலாக இட் இஸ் எ பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட். ரொம்ப பொயட்டிக்காக கவித்துவ தன்மையோட படம் ஃபுல்லாகவே கலகலப்பாக போகும், காமெடியாக இருக்கும், நல்லா காமெடி சீன்ஸ் எல்லாம் ஏவன். ஆக்சுவலாக என்ன சொல்ல போனால் இந்த இவங்க 2 பேர் இருக்காங்களே, இங்கே சென்னையில் இருக்கும்போது பாலசரவணன் மாறன் எப்படி நடிப்பார்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா. நான்லாம் மாறனுடைய ரசிகன். மாறனுடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய டைலாக் டெலிவரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சித்தார்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலசரவணன் வெரி கேஷுவல் ஆர்டிஸ்ட்டு. அதேமாதிரி கருணாகரன் எந்த அளவுக்கு தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு இயல்பாக நடிப்பார் அப்படின்றதெல்லாம் நமக்கே நல்லா தெரியும்ல. பொதுவாக வெரி குட் நடிகர்கள் ஆக்சுவலாக. அதேமாதிரி அப்பாரு நடிக்கிற ஜெயபிரகாஷ், ஆக்சுவலாக எல்லாருமே ஆக்சுவலாக அந்த பொண்ணுடைய அப்பாவை நடிக்கிற பொன்வண்ணன், அந்த மதர் கேரக்டரில் நடிக்கக்கூடிய ரமா, ஆக்சுவலாக இவருக்கு அம்மாவை நடிக்கக்கூடிய அனுபமா குமார். ஆக்சுவலாக இப்போ எல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த படத்தில் வரக்கூடிய நடிப்பு கலைஞர்கள்னு இருக்குல்ல, ஆக்சுவலாக எல்லாருமே பொருத்தமான கலைஞர்களை, நடிப்பு கலைஞர்களை வந்து படத்தில் வந்து ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரொமான்டிக் சீன்ஸ் அப்படி வரும்போது அதெல்லாம் இளமை ததும்ப அந்த காதல் காட்சிகள். அதுக்கப்புறம் அந்த கதாநாயகி வந்து வெரி குட் கதாநாயகி ஆஷிகா ரங்கநாத், அவங்க அருமையான பெர்ஃபார்மன்ஸு, வெரி கேஷுவல். அந்த பொண்ணு எப்படி இவ்வளவு இயல்பாக எப்படி அந்த பொண்ணால் நடிக்க முடியுது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஷி ஹஸ் ஆக்டட் வெல், ஷி இஸ் லிவிங் இன் தட் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கதாபாத்திரமாகவே படம் முழுக்க ஆக்சுவலாக அருமையாக நடித்து அப்படின்னு வரும்போது உண்மையாகவே அந்த ஆஷிகா ரங்கநாத்தை நான் பாராட்டுகிறேன்.
அப்படின்னு. டோட்டலாக வந்து அந்த ரொமான்ஸ் சைடு வந்து ரொம்ப ஏவனாக இருக்கும். அதை தாண்டி இப்போ காமெடி நடிகர்கள் போது இவங்க இருக்கும்போது படம் எப்படி கலகலப்பாக இருக்கும்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்ல. அது அந்த அளவுக்கு கலகலப்பு. அது பிறகு ஆக்ஷன் சைடு அந்த அரசியல்வாதிகள் அவங்களோட அட்டூழியம், அது பிறகு இந்த மோதல், ஃபைட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக நடன காட்சிகளில் வந்து சித்தார்த் வந்து ரொம்ப அருமையாக டான்ஸ் ரொம்ப ஏவனா. அதுவும் தினேஷ் வந்து மாஸ்டர். தினேஷ் மாஸ்டர் அப்படின்னாலே டான்ஸ் மூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அவருடைய அந்த லீன் பாடி தானே சித்தார்த்துக்கு. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் எல்லாம் ஏவன் அருமையாக நடனமாடி இருக்கிறார். தினேஷ் மாஸ்டர் இந்த படத்துக்கு மாஸ்டராக இருந்தது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பாடல் காட்சிகள் வந்து அருமையாக பிக்சரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிப்ரான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை எந்த அளவுக்கு பாடல்களை ரசிப்பாங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மெட்டுகளை அமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மோகன்ராஜ் அவர் தான் இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கிறார். ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி. ஆக்சுவலாக அவர் வந்து ஏன்னா இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சியும் வேணும்ல. ஆக்சுவலாக இதில் ஆக்ஷன் பிளாக்னு ஒன்று இருக்குல்ல. ஜென்ரலாக அரசியல்வாதிகள் அவங்களோட அடியாள்கள் அவங்க கூட மோதி, இல்லாட்டி அரசியல்வாதியினுடைய மகன் கூட மோதி அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது சண்டை காட்சியிலையும் சித்தார்த் வந்து எப்படி நடன காட்சியில் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரோ அதுமாதிரி சண்டை காட்சியிலையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது போக இதில் நடிச்சிருக்கிறது ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு. படவா கோபி ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிவசங்கர். அவர் ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனால் சென்னையில் நடக்கக்கூடிய காட்சிகள், பெங்களூரில் நடக்கக்கூடிய காட்சிகள், அதுக்கப்புறம் இந்த காஃபி ஷாப் அப்படின்றதெல்லாம் அந்த விஷயங்களாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்ற விதத்தில் எப்படி இந்த கண் முன்னாடி ஒரு இயல்பாக அந்த காட்சிகளை அந்த இடங்களை நமக்கு கொண்டு வர வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மிஸ் யூ அப்படின்ற அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, அதை வந்து என் ராஜசேகர் என்ற அந்த இயக்குனர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை மட்டும் கிடையாது, அனைவருமே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான திரைப்படமாக மிஸ் யூ திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அதனால் ஒரு முறை நீங்கள் மிஸ் யூ திரைப்படத்தை பார்க்கலாம். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் படம்.